எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எப்போதுமே ஃப்ரீயாக தான் இருப்போம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து யோசிப்போம்ல, நம்ம சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தோம், இதெல்லாம் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நான் மிஸ் பண்ண விஷயங்கள் அண்ட் எனக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு ஃப்ளாஷ் ஆன விஷயங்களை தான் வந்து பேச போகிறேன். அதெல்லாம் நினைக்கும் போது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இப்போ இருக்க விஷயங்களை பார்க்குறப்போ அப்போ வந்து நம்ம வசமாக குழந்தையாவே இருந்திருக்கலாம். அதுவும் அந்த டைம் பீரியட்லேயே நம்ம வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணுற மிஷின் கிடச்சின்னா டக்குன்னு அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு வந்து இருந்த ஒரு டைம் பீரியட். ஸோ அப்படிப்பட்ட அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு இப்போ வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா முருகர் பேஸ் பண்ண ஒரு சீரீஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் யாரெல்லாம் ஞாபகம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த சொல்கிறேன், சரியா? இதில் வந்துட்டு ஒரு இந்த காண கருங்குயிலே அந்த பாட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாட்டில் வந்துட்டு வரக்கூடிய அந்த பழைய ஹீரோயின் ஒரு பாட்டி மாதிரி இருப்பாங்களே, அந்த பாட்டி மாதிரி இருக்கிற அவங்க தான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு சூனியக்காரி மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் என்ன, சீதா தெரியும் இல்லையா, ஆக்ட்ரஸ் சீதா, அவங்க தான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா முருகர் பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு தீமை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு அழிக்கிறதுக்காக கண்டிப்பாக முருகர் வருவார், முருகர் பக்தர்களுக்காக முருகர் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த ஒரு சீரீஸ் வந்துட்டு நமக்கு வந்து சொல்லும். அந்த கருத்து வந்து அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த இப்போவும் வந்துட்டு யூடியூப்பில் வந்து இருக்கும், வேணா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? பட் இது வந்து 2Kல வந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து 2Kல தான் வந்தது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மைடியர் பூதம். இந்த மைடியர் பூதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் வந்து வந்தது. அவ்வளோ எபிசோட்ஸ் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்துட்டு அந்த டயத்தில் இந்த ஜீம்பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. பென்சில் வரைஞ்சா அது வந்து அப்படியே உயிரோட வந்துடும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பென்னில் ஒரு ஆப்பிள் வரைகிறேன் அப்படின்னா அந்த ஆப்பிள் வந்து அப்படியே நிஜத்தில் வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ பார்க்குற கிட்ஸுக்கு வந்து இது நல்லா இல்லை, இது மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டயத்தில் அது வந்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். வாவ், நமக்காக ஒரு சீரியல் போடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மர்ம தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி இருந்தது, ஒரு சீரீஸ், ஒரு சீரியல், ஓகேங்களா? மர்ம தேசம்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் இருக்கு. அந்த சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு கருப்பு சாமி இருக்காங்க இல்லையா, அந்த சாமியை வந்து பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் ரொம்ப திகிலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து ரொம்ப காட் பற்றின ஒரு விஷயம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்போவும் வந்துட்டு இந்த சீரியல் வந்து இருக்குது, எபிசோட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள், ஓகேவா? யூடியூப்லேயும் இருக்குது, நான் செக் பண்ணியிருக்கேன். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் செக் பண்ணேன். இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும், சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் வந்து கெட்ட ஒரு விஷயத்த பேஸ் பண்ணதாகவே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவைனாக, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயமா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே வந்து எடுக்கப்பட்டு டேரக்டர்ஸோடைய சீரியல்ஸ், ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சீரியல் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்லேயா இருக்கட்டும், இல்லை பிடிச்சிடலாம். இப்போ வந்து சித்தி அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2K ஆர் 2001 வந்துட்டு வந்திருக்கும். ஆமாம், 2000 ஆர் 2001 வந்துட்டு சித்தி அப்படிங்கிற நாடகம் வந்திருந்தது. அண்ட் அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணின்மணி கண்ணின்மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த பாட்டு கேட்டாலே ஓகே, சித்தி வந்து போட்டாங்க, இந்த டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டி ஒலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மி 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 மீதித்து அருந்ததி முகம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடக அந்த சீரியல் பாட்டுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி
ஃபேன் பேஸே இருந்துச்சு அந்த டயத்தில். சீரியல் பார்க்குறாங்களோ இல்லையோ அந்த சீரியலோட பாட்டவே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டு சூப்பராக வந்து அந்த பாட்டில் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த மெட்டி ஒலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷமா அந்த சீரியல் வந்து மெட்டி ஒலி ஓடுச்சு சன் டிவியில். ஏகப்பட்ட நாள் ஓடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் வந்து இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? நான் அப்போ வந்துட்டு ரொம்ப நீங்கள் கேட்கலாம், நீங்களே சின்ன பொண்ணு இதில் ஞாபக பொண்ணாக இருக்கிறப்பவே இவ்வளோ நான் எனக்கு பதிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த ஃபேமஸாக வந்து மக்கள் எல்லோரும் விரும்பி பார்த்த ஒரு சீரியலாக இருக்குங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோலங்கள். நம்ம தேவயானி மேம் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த சீரியலில். இது கிட்டத்தட்ட பல வருஷம் வந்துச்சு. ஒரு 5-6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக 6 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலங்கள் வந்து இருக்கு. கோலங்கள் கோலங்கள் டின் 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 அந்த மாதிரி வந்து கோலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலங்கள்னு ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்கள் எல்லா ஃபேமிலிஸும் வந்து இருக்கும். தெருவில் என்ட்ரு ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் கோலங்கள் ஓடுது, இந்த வீட்டில் ஆனந்தம் ஓடுது, இந்த டயத்தில் மெட்டி ஒலி ஓடுது, ஓகே அப்படிங்கிற மாதிரி. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ தெருவில் தான் வந்து விளாடுவோம். ஏய் உங்கள் வீட்டில் மெட்டி ஒலி போட்டுட்டாங்கடி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் இருந்துச்சு. ஓகேவா? பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லா குழந்தைங்களும் மொபைலுக்குள்ளேயே இருக்காங்க. மொபைலை காட்டி சோறு ஓட்டுறீங்க, மொபைலை காட்டியே அந்த குழந்தைய வளர்த்துட்டு வரீங்க. அப்படிலாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா இப்போது அந்த குழந்தைங்க ஓடி விளையாடுற வயசில் ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியை கொடுங்க. அண்ட் நல்ல விஷயங்களை பார்க்க வைங்க. இப்போல்லாம் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு தேட்டருக்கு போகிறீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஒரு லவ் சாங் வந்தாலோ இல்லை ஒரு கொஞ்சம் ஆக்வர்டான சீன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து விவரம் தெரிஞ்ச வயசுங்கிறனால அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஓகே பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும். ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஏதாவது அந்த மாதிரி பாட்டு வந்தால் உடனே மாற்றிடுவாங்க. அந்த ஒரு சீன் வருது, கொஞ்சம் ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி சீன் வருது, இல்லை வந்து கொஞ்சம் முத்த காட்சி மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா மாற்றி விட்ருவாங்க. பட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைய அப்படியே கொண்டு போய் தேட்டருக்கு கொண்டு போய் விட்டுடுறீங்க. அது எந்த மாதிரியான மூவிஸாக இருக்கும், என்ன கருத்துள்ள படமாக இருந்துச்சு, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து பார்க்காம கூட்டிகிட்டு போயிடுறீங்க. அது அந்த குழந்தைங்களோட மனசில் நல்ல ஆழத்தில் பதிஞ்சிருது. ஸோ அதுவே என்ன பண்ணுது, எந்த வயசில் லவ் வரணுமோ அந்த வயசில் வராமல் சின்ன குழந்தையிலேயே வந்துட்டு வாடி நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த உண்மை நிலையே தெரியாத அளவுக்கு க்ரியேட் ஆக்கி விட்டுருது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை சஜஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல படமாக இருக்குது, கருத்துள்ள படமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு தேட்டருக்கு போகலாம். சீரியல்ஸாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அண்ட் எனக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா கமெண்ட்டில் வந்துட்டு தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkabell Annie.